ஹாய், வெல்கம் பேக் டு பிரதி டைரிஸ். எங்கள் சேனலில் ட்ராவல் vlogs கூடவே இந்த மாதிரி சின்ன சின்ன குக்கிங் வீடியோஸும் பார்க்க போகிறீங்க. ஒரு 20 மினிட்ஸில் க்ரீமி பன்னீர் பண்ணுவோமா? ஒரு சின்ன பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் செசமி ஆயில் ஊற்றிக்கிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் அண்ட் கார்லிக் சாப் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு குவிக்காக ஒரு 20 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். தென் 1 மீடியம் சைஸ் சாப்ட் ஆனியன்ஸ் போட்டுட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 50 to 60 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். தென் கேப்சிகம் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிக்கோங்க, ரொம்ப குக்காக வேண்டாம், ஸோ க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் வதக்கிக்கோங்க. தென் 1 டீஸ்பூன் ஆஃப் சாய் சாஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்ட சாட்டே பண்ணிக்கோங்க. லைட்டாக வதங்கினதும் சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணணுங்க. தென் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைட் பேசில் லீவ்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஆப்ஷனல் தான். தென் அதே பேனில் குவிக்காக ஒரு ஒயிட் சாஸ் பேஸும் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்லிக் போட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தென் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு கை எடுக்காமல் விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும் டு பிரிங் தட் க்ரீமி கன்சிஸ்டன்சி. நான் இங்கே விஸ்கர் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். அது அந்த லம்ப் ஃபார்ம் பண்ணாமல் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஒரு சீஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும். மெல்ட் ஆனதும் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்ச பன்னீர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் கிட்ட இது நல்லா குக் ஆகட்டும். தென் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆரிகானோ பவுடர் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, க்ரீமி பன்னீர் இஸ் ரெடி. இதை சாண்ட்விச் ஸ்டஃப் ஆர் சப்பாத்தி ரோல் ஆர் பீஸா டாப்பிங்காக ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாங்க. ஸோ என்னோட இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்சதானு சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.